ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். வெல்கம் டு டெல்லி சமையலறை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் திரைக்க மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் இது ட்ரை பண்ணுறேன். நீங்களும் இதை சமைச்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நிறைய வீடியோஸ் பார்த்தேன் எப்படி தான் குழம்பு வைக்கிறது திரைக்க மீன் குழம்புன்னு. ஸோ அதை பார்த்துட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வச்சுருக்கேன். பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன், முழு பெப்பர். அதுக்கப்புறமா கைப்பிடி அளவுக்கு வெள்ளைப்பூடு அண்ட் ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் நல்லெண்ணெயில் தான் இன்றைக்கி நான் குக் பண்ண போகிறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் நான் சீரியஸாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் எத்தனையோ வீடியோஸ் பார்த்தேன். ஆனால் எனக்கு எப்படின்னு தெரியல, ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. அது நான் செய்ததுனால டேஸ்ட்டாக வந்துச்சா இல்லை மீன் அவ்வளோ டேஸ்ட்டான மீனான்னு எனக்கு தெரியலை. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், இந்த குழம்பு நீங்களும் ஒரு வருஷம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதனுடைய நல்ல குணங்கள்லாம் நான் அந்த வீடியோஸில் பார்த்தேன். இது அதாவது தாய்மார்களுக்கு ரொம்பவே நல்லது. அதாவது குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே நல்ல ஒரு மீன், பால் சுரக்கும் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணினேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு தாளிப்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு வெந்தயம் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துட்டு அதில் சின்ன வெங்காயம் போட்டு தான் குழம்பு வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டுட்டு அப்புறமா இன்னும் கொஞ்சம் கைப்பிடி அளவு என்கிட்ட பூடு உரிச்சு வச்சுருந்தேன், அதையுமே ஆட் பண்ணிக்கிட்டு லைட்டாக அதை வதங்கிறதுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த வெங்காயம்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 பெரிய சைஸு தக்காளியுமே எடுத்துகிட்டு அதை வதக்கி மூடி போட்டுட்டு ஒரு 5-10 மினிட்ஸில் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ சாஃப்டாக அந்த தக்காளி வதங்கி வந்திருக்கு. அண்ட் இது கூடவே நான் ஒரு 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், மிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா குழம்பு மிளகாய் தூளும் இதில் போட்டிருக்கேன் நான். ஓகே, இப்போ இந்த குழம்பு மிளகாய் தூளை போட்டுட்டு எல்லாத்தையுமே நம்ம வதக்கி அதை மூடி போட்டு வச்சுப்போம். சைட் பை சைடு இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணினா இந்த மசாலாவையும் அரைச்சி மிக்சியில் அதையும் ஊற்றிட்டு நான் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன், அதையுமே புளி தண்ணியை எடுத்து நம்ம இதோட கரைச்சி ஊற்றிக்கலாம். அண்ட் 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் இதில் தண்ணி ஊற்றிருக்கேன். அதை நான் வீடியோவாக எடுக்க மறந்துட்டேன். அண்ட் இது கூட நான் போட்ட காய்கறி என்ன பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், மாங்காய், அப்புறமா ஒரு 2 கத்திரிக்காய். எனக்கு பிடிக்கும் கத்திரிக்காய் மீன் குழம்புல, அதனால் அதையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் மத்தி மீன் சொல்லுவாங்க, இது ஃப்ரை பண்ணுற நார்மல் மசாலா, உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் தூள், அப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/2 லெமன் ஜூஸை ஸ்க்வீஸ் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதையுமே கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணி இதையுமே எடுத்துக்கிட்டேன். மத்தி மீன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ப்ராப்பராக ரெசிபி வேணும்னா சொன்னீங்கன்னா நான் அதையுமே வீடியோவாக போடுறேங்க. இங்கே நல்லா குழம்பு பார்த்தீங்கன்னா கொதிச்சு வந்துருச்சு. ஆனால் எனக்கு கத்திரிக்காய் சரியாக வேகாததுனால நான் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தேன். அண்ட் 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்து வந்துருந்துச்சு. ஸோ நான் இங்கே அரைமுடி தேங்காய் எடுத்து அதையுமே அரைச்சி வச்சுக்கிட்டேன். அந்த தேங்காயை தான் அரைச்சி நான் இங்கே சேர்த்து அதே மிக்சியில் கொஞ்சமாக தண்ணியை கலந்து அதையுமே ஊற்றிக்கிட்டு இது கூடவே இப்போ நான் திருக்க மீன் ஒரு 5-6 பீசஸ் வந்துருந்துச்சு, ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதையுமே இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சுருக்கோம், பார்த்துக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் அதனுடைய சதை கொஞ்சம் நல்லா கனமாக இருந்துச்சு, அது குக்காக டைம் ஆகுன்ற ஒரு எண்ணத்தினால தான் நான் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கிட்டேன். இங்கே நல்லெண்ணெய் விட்டு நான் தாளிப்புக்காக கொஞ்சமாக நான் மிச்சமாக கொஞ்சம் இது வச்சுருந்தேன், என்ன சொல்கிறது, சின்ன வெங்காயம், அப்புறமா பச்சை மிளகாய் நான் ஃபஸ்ட்டு குழம்புல போடல, அதை தாளித்து அதுக்கு மேலே ஊற்றிக்கிட்டேன். இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட். நீங்களுமே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி உங்களுக்கு இருந்துச்சு, டேஸ்ட்டெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.